ஹாய், வெல்கம் டு கண்ணன் யோகா சமையல். எனக்கு என்ன ரெசிபின்ட்டு பார்க்கலாமா? வாங்க. ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ப்ரான் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிள் தான் அது. அதுக்கு கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க. அண்ட் அது ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது கூடயே நம்ம வெட்டி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த வெங்காயத்து கூடயே கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அண்ட் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச தக்காளியும் போட்டுக்கலாம். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி மோர் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும். அண்ட் அது கூட கொஞ்சமாக கறி லீஃபும் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக வதங்கிடுச்சு. அண்ட் கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் பேக்கெட் ஜிஞ்சர் கார்லிக் தான் போட்டிருக்கேன். ஏன்னா மிக்ஸி ரிப்பேர் ஆகிடுச்சு அதனால். அப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸ் இருக்கும், அதையும் எடுத்து போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு குழம்பு மிளகாத்தூள் இருக்கும்ல, அதை கொஞ்சம் போட்டுக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன். அண்ட் மட்டன் மசாலா போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சிட்டா ரெடி ஆகிடும். மறக்காமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ப்ரான் கிரேவியை நீங்கள் சப்பாத்தி, இட்லி, தோசை அண்ட் ரைஸ் கூடயும் சூப்பராக இருக்கும். அண்ட் அம்மா ஃபிஷ் ஃப்ரையும் செஞ்சுருந்தாங்க. அண்ட் சூப்பராக ரைஸ் கூட இந்த ப்ரான் கிரேவி அண்ட் ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் எங்கள் அப்பா எப்போவுமே எங்களுக்கு இறாலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பொறுக்கி எங்களுக்கு ஊட்டி விடுவார். நாங்கள் சூப்பராக சாப்பிட்டோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.